ஆனா ஸ்டாலின் கந்தன் முருகனுக்கு விழான்னா போமாட்டாரு. அதே கமல்ஹாசன் வீட்டுல காது குத்து ஃபங்க்ஷன் நடந்தாலும் முதல் ஆளா போய் நிப்பாரு. ஸ்டாலினுக்கு ஆட்சி நடத்தவும் வராது, அரசியல் பண்ணவும் வராது. அவங்க அப்பா தத்தி தத்தி வீல் சேர்ல போகும்போது கூட ஸ்டாலினை நம்பி முதல்வர் ஆக்கல. ஏன்னா கருணாநிதிக்கு நல்லா தெரியும் ஸ்டாலின் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டாருன்னு. இன்னைக்கு ஸ்டாலின் முடியாம முக்கி முக்கி போகும்போது கூட அவரோட பையன் உதயநிதியை முதல்வர் ஆக்க மாட்டேன்றாரு. ஏன்னா ஸ்டாலினுக்கு நல்லா தெரியும் உதயநிதி அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டாருன்னு. உதயநிதி துணை முதல்வர் ஆகணும்ன்ற கோரிக்கை வலுக்குதே, இத பத்தி உங்க கருத்து என்னன்னு? அதுக்கு நம்ம துண்டு சீட்டு முதல்வர் அடுக்குமொழியில பதில் சொல்லி இருக்காரு. வலுக்குது ஆனா பழுக்கலன்னு. பழுக்கலன்னா ரூம் போட்டு ரூம்ல அடைச்சு புகை போட்டு விட்டுடுங்க, ஒரே நாள்ல பழுத்துடும். யார்கிட்ட வந்து பேசுறாங்க? ஸ்டாலினாவது பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் பழுத்தாரு. அவரோட புள்ள பிஞ்சிலே பழுத்துட்டாருன்றது சினிமாக்காரங்களுக்கும் தெரியும், ஊடக நண்பர்களுக்கும் தெரியும். இல்லன்னா அப்பா இந்த பக்கம் அமெரிக்கா போன உடனே அவர் ஆசைப்பட்ட கார் ரேஸ் நடத்தி முடிச்சிருப்பாரு. யாரோ ஒருத்தங்க நடத்துற ரேஸுக்கு யாரோ ஒருத்தன் விக்கிற டிக்கெட், யாரோ ஒருத்தன் லாபம் பார்க்கறதுக்கு மக்களோட வரி பணத்தை தூக்கி கொடுக்கறதுக்கு உதயநிதி யாரு? மக்களோட வரி பணத்தை வச்சுக்கிட்டு மக்களுக்கு நல்லது பண்ணலாம் இல்ல? என்ன நல்லது செய்யறாங்க இந்த திருட்டு திமுக ஆட்சி உங்களுக்கு? இந்த ஸ்கூல புதுப்பிக்கலாம் இல்லன்னு திமுக எம்எல்ஏ கிட்ட போய் கேட்டா இந்த ஸ்கூல் எல்லாம் புதுப்பிக்கிறதுக்கு 1 கோடி ரூபாய் தேவை, அதுக்கெல்லாம் கவர்மெண்ட்ல காசு இல்லைன்னு சொல்றாங்களா? ரேஸ் நடத்த காசு இருக்கு, விளையாட்டு விழா நடத்த காசு இருக்கு. அவங்க குதூகலத்துக்கு என்ன வேணும்னாலும் செலவு பண்ணுவாங்க, மக்களுக்காக செலவு பண்ண மாட்டாங்க. ஒருவேளை அந்த ஸ்கூல்ல ஏதாவது ஒரு நடிகையோ இல்ல நடிகையோட குழந்தையோ படிக்குதுன்னு தெரிஞ்சிருந்தா பால் டாயில் பாய் ஓடி போய் உதவி செஞ்சிருப்பாரு. நாங்க சிறைக்கு பயப்பட மாட்டோம். அப்படியே கைது பண்ணாலும் ஐயோ அம்மா கொல்றாங்களேன்னு டிராமா போட மாட்டோம். லட்சம் தமிழர்கள் செத்தாலும் பரவாயில்ல, பதவி இருந்தா போதும், ஆட்சி இருந்தா போதும்னு மத்திய அரசாங்கத்துக்கு மண்டியிட்டு அடிமை வாழ்க்கை வாழ மாட்டோம். புரட்சி தலைவர் வழியில், புரட்சி தலைவி வழியில், புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் வழியில் எங்க தப்பு நடந்தாலும் யாரு தப்பு செஞ்சாலும் தட்டி கேட்கிறவங்க தான் உண்மையான அதிமுக காரங்க. ஒரு தவறு செய்தால் அது தெரிந்து செய்தால் தேவன் என்றாலும் விடமாட்டேன்னு வாழ்ந்த புரட்சி தலைவர் வழியில் வந்தவங்க நாங்க. இந்த 3 வருஷ திமுகவோட மட்டமான ஆட்சியில மக்கள் நீங்க திமுகவை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க, அதிமுக காரங்க எங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. இன்னைக்கு திமுக அரசாங்கம் ஏத்துற விலைகளாலையும் ஸ்டாலின் போடுற வரிகளாலையும் மக்கள் அவஸ்தைப்படுறத பார்த்து இன்னைக்கு அவங்க கூட நிக்கிற காரங்கள அடுத்த கூட்டணியில நிப்பாங்களான்னு தெரியாது. அப்படியே அடுத்த தேர்தலுக்கு திமுக கூட யார் நின்னாலும் நீங்க பாருங்க, திமுக அனாதையால் தான் நிற்கும், மக்களோட நாங்க அணியாதான் நிற்போம். தமிழ்நாட்டு மக்களை சும்மா சும்மா ஏமாத்திடலாம்னு நினைக்கிற திமுகக்கு வர்ற 2026 தேர்தல்ல பாடம் புகட்ட இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. திமுக காரங்க என்னெல்லாம் டிராமா பண்றாங்க, மக்கள் அவங்களோட தப்புகளை கவனிக்க கூடாதுன்னு மக்களை திசை திருப்ப ஜாதி பத்தி பேசுறாங்க, மதத்தை பத்தி பேசுறாங்க, பகுத்தறிவு பத்தி பேசுறாங்க. என்ன பகுத்தறிவு? அண்ணா நமக்கு என்னன்னு சொல்லி கொடுத்தாரு? நான் பிள்ளையாருக்கு தேங்காவும் உடைக்க மாட்டேன், நான் பிள்ளையாரையும் உடைக்க மாட்டேன், இதுதான் பகுத்தறிவுன்னு அண்ணா கத்து கொடுத்தாரு. அந்த அண்ணா பேரை சொல்லிக்கிட்டு இன்னைக்கு கட்சி நடத்துற திமுக காரங்க என்ன சொல்லி தராங்க? சாமி கும்பிடாத, ஆனா தாத்தா சமாதியில மட்டும் தயிர் வடவை, கோவில் வாசல்ல குங்கும பொட்டு வச்சு அழிச்சிடு, ஆனா பொண்டாட்டிய மட்டும் தனியா கோவிலுக்கு அனுப்பிட்டு வீட்டுக்குள்ளேயே விரதம் இரு. இதுதான் அவங்க சொல்லி தர பகுத்தறிவு. தனிப்பட்ட வாழ்க்கையில அண்ணா ஒரு நாத்திகர். ஆனா அவர் முதல்வரா பதவி ஏற்கும் போது உறுதிமொழி
ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொல்லி மக்களுக்கும் அவங்க நம்பிக்கைக்கும் மரியாதை கொடுத்தவர் அண்ணா. ஆனா ஸ்டாலின் கந்தன் முருகனுக்கு விழா அண்ணா போமாட்டாரு. அதே கமல்ஹாசன் வீட்ல காது குத்து ஃபங்க்ஷன் நடந்தாலும் முதல் ஆளா போய் நிப்பாரு. ஸ்டாலினுக்கு ஆட்சி நடத்தவும் வராது, அரசியல் பண்ணவும் வராது. அதனாலதான் அவங்க அப்பா தத்தி தத்தி வீல் சேர்ல போகும்போது கூட ஸ்டாலினை நம்பி முதல்வர் ஆக்கல. ஏன்னா கருணாநிதிக்கு நல்லா தெரியும் ஸ்டாலின் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டாருன்னு. இன்னைக்கு ஸ்டாலின் முடியாம முக்கி முக்கி போகும்போது கூட அவரோட பையன் உதயநிதியை முதல்வர் ஆக்க மாட்டேன்றாரு. ஏன்னா ஸ்டாலினுக்கு நல்லா தெரியும் உதயநிதி அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டாருன்னு. ஊடக நண்பர்கள் எல்லாம் போய் ஸ்டாலினை கேட்டிருக்காங்க, உதயநிதி துணை முதல்வர் ஆகணும்ன்ற கோரிக்கை வலுக்குதே, இத பத்தி உங்க கருத்து என்னன்னு. அதுக்கு நம்ம துண்டு சீட்டு முதல்வர் அடுக்குமொழியில பதில் சொல்லியிருக்காரு, வலுக்குது ஆனா பழுக்கலன்னு. பழுக்கலன்னா ரூம் போட்டு ரூம்ல அடைச்சு புகை போட்டு விட்டுடுங்க, ஒரே நாள்ல பழுத்துடும். யார்கிட்ட வந்து பேசுறாங்க? ஸ்டாலினாவது பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் பழுத்தாரு, அவரோட புள்ள பிஞ்சிலே பழுத்துட்டாருன்றது சினிமாக்காரங்களுக்கும் தெரியும், ஊடக நண்பர்களுக்கும் தெரியும். இல்லன்னா அப்பா இந்த பக்கம் அமெரிக்கா போன உடனே அவர் ஆசைப்பட்ட கார் ரேஸ் நடத்தி முடிச்சிருப்பாரு. தெரியாம தான் கேக்குற, சென்னை கார் ரேசிங் கம்பெனின்ற ஒரு தனியார் நடத்தின ஒரு ரேஸுக்கு எதுக்காக கார்பரேஷன்ல இருந்து காவல்துறை வரைக்கும் மொத்த கவர்மெண்ட்டும் இவ்வளவு தீயா வேலை பார்த்தாங்க? போன வருஷமே இந்த ரேஸ் நடத்த வேண்டியது, மக்கள் எல்லாம் காரி துப்பி அந்த விவகாரம் கோர்ட் வரைக்கும் போனதுக்கு அப்புறம் அந்த ரேஸ நிப்பாட்டிட்டாங்க. அந்த கணக்குல ஒரு 42 கோடி எப்ப போட்டாங்க. இன்னைக்கு அந்த ரேஸ் நாங்க நடத்தல, தனியார் நடத்துறாங்கன்னு பொய் சொல்லி நடத்தி முடிச்சுட்டாங்க. தெரியாம தான் கேக்குற, யாரோ ஒருத்தங்க நடத்துற ரேஸுக்கு யாரோ ஒருத்தன் விக்கிற டிக்கெட் யாரோ ஒருத்தன் லாபம் பார்க்கறதுக்கு மக்களோட வரி பணத்தை தூக்கி கொடுக்கறதுக்கு உதயநிதி யாரு? மக்களோட வரி பணத்தை வச்சுக்கிட்டு மக்களுக்கு நல்லது பண்ணலாம் இல்ல? என்ன நல்லது செய்யறாங்க இந்த திருட்டு திமுக ஆட்சி உங்களுக்கு? இப்போ சமீபத்துல ஒரு நியூஸ் படிச்சேன், நெசப்பாக்கத்துல இருக்கிற ஒரு கார்ப்பரேஷன் ஸ்கூல் எப்ப வேணும்னாலும் இடிஞ்சு விழுற நிலைமையில இருக்கு. 600 ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிட்டு இருந்த ஸ்கூல்ல இன்னைக்கு 100 பேர் கூட இல்ல. பக்கத்து ஸ்கூல்ல கிளாஸ் ரூம் வாடகைக்கு எடுத்து கடன் வாங்கி பாடத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த ஸ்கூலை புதுப்பிக்கலாம் இல்லன்னு திமுக எம்எல்ஏ கிட்ட போய் கேட்டா, இந்த ஸ்கூல் எல்லாம் புதுப்பிக்கிறதுக்கு 1 கோடி ரூபாய் தேவை, அதுக்கெல்லாம் கவர்மெண்ட்ல காசு இல்லைன்னு சொல்றாங்களா? ரேஸ் நடத்த காசு இருக்கு, விளையாட்டு விழா நடத்த காசு இருக்கு, அவங்க குதூகலத்துக்கு என்ன வேணும்னாலும் செலவு பண்ணுவாங்க, மக்களுக்காக செலவு பண்ண மாட்டாங்க.